பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த 3மே வந்து பிரச்சனை தான். அப்போ இந்த 3 வந்து நம்ம ஒட்டுமொத்த ஸ்டாக் எவ்வளோ இருக்குது தெரியுமா? இந்தியாவில் 9 to 10 நாளைக்கு தான் ஸ்டாக்கே இருக்குது. இப்போ $119 போயிடுச்சு. இது வந்து $130 $160 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 200 கூட டச் பண்ணாலும் பண்ணலாம். இது ப்ரொலாங் ஆச்சுன்னா. எல்பிஜி சிலிண்டர் வந்து $900 இன்னைக்கு போகுதுங்க. 1400 1500 போகும். அப்போ 1500 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட $600 கூடுது. விலைவாசி கூடும், ட்ரக்கினுடைய ஃப்ரைட் சார்ஜ் கூடும், பஸ் டிக்கெட் விலை கூடும், ஃபிஷர்மேன் டீசல் காஸ்ட் கூடும். இந்த 3 கூடுச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே உயரும், இன்க்ளூடிங் அரிசி முதற்கொண்டு அத்தனை விலைவாசி உயரும். அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுது மத்திய அரசு அப்படின்னா தெரியல. திருச்சியில் வந்து பிரதமர் பேசிட்டு இருக்காரு. தனியார் நிறுவனத்துக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்போ பெட்ரோல் டீசலை வந்து தனியார் மயமாக்கி வேற நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. ஆமாம், அதான் பெட்ரோலியம் லாபி தானே தடுத்துச்சு. இதே பெட்ரோலியம் லாபி இன்னைக்கு வந்து சமையல் கேஸ் வாங்கி கொடுக்குமா? மோடி வாங்கி கொடுப்பாரா? பெட்ரோலியம் லாபிக்காக தானே இவ்வளவு பாடுபடுறாரு. ஒரு விஷனை கொடுத்துட்டு போனார்ல, இன்னைக்கு வந்துருச்சா? இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டோமா? 20 வருஷம் கழிச்சு இப்ப நான் அதை சொல்றேன்ல. ஏன்னா நான் அவர் கூட அந்த ரிசர்ச்ல கூட இருந்தேன். நான் கேஸ் தட்டுப்பாடுல இந்த விஷயம் நடக்கும்பொழுது சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமை வந்து இளைஞர்களுக்கு, குறிப்பா பேச்சுலர்ஸ்க்கு சிங்கி அடிச்சா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை தமிழ்நாடு கரெக்டா தான் தேர்ந்தெடுக்குது. பட் ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை பிரதமர் சரியில்லையே, என்ன பண்றது? நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்தியா முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு, ஹோட்டல்கள்லாம் மூடப்படுதுன்னு சொல்றாங்க. எப்போ இந்த போர் முடியும்? இந்த போர் முடிகிறதுக்கும் இந்த கேஸ் தட்டுப்பாடு தீர்றதுக்கும் எவ்வளவு நாட்கள் ஆகும்? என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார்கள் இந்திய மக்கள்? 2005 வந்து அப்துல் கலாம் வந்து அவரோட நான் வந்து டைரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ப்ப எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பாலிசி 2030, எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் பை 2030ன்னு ஒரு பாலிசியை கொடுத்தோம். அப்துல் கலாம் கொடுத்தார். 2015க்குள்ள எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக இந்தியாவை மாற்ற வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை கொடுத்தார். அதை செயல்படுத்தியிருந்தா இன்னைக்கு சமையல் கேஸுக்கு கூட தட்டுப்பாடு வந்து தெருவில் இருக்கக்கூடிய அவலம் ஏற்பட்டிருக்காது. முதல்ல அதை சொல்லிடுறேன். நம்ம அரசியல்வாதிகள், அது காங்கிரஸா இருக்கட்டும், அது பிஜேபியா இருக்கட்டும், 2 பேருமே அவர் கொடுத்த அந்த லட்சியத்தை, அந்த விஷன் டாக்குமெண்ட்டை இவர்கள் மதித்து நடந்திருந்தால் இன்றைக்கு இந்த அவலம் வந்திருக்காது. 2005 இன்னைக்கு எவ்வளோ ஆச்சு? 2015 2025 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 இயர்ஸ் கடந்தும் அதே நிலைமை. எனர்ஜி செக்யூரிட்டி என்று பேசிக்கொண்டிருந்த நாட்டில் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் 2030க்குள்ள அச்சீவ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் சொன்னாரு, அவர் வந்து அது வந்து எப்படி இந்த எனர்ஜி மிக்ஸ் அச்சீவ் பண்றது, ஹைட்ரோ மூலமா, தெர்மல் மூலமா, நியூக்ளியர் மூலமா, விண்டு மூலமா, சோலார் மூலமா, அதர் ரெனியூபிள் எனர்ஜிஸ் மூலமா, அதுக்கு அடுத்து பயோடீசல், ஜெட்ரோபா பயோடீசல், எத்தனால் அண்ட் எமல்சிஃபிகேஷன், இத்தனை டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணியிருந்தால் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடி இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வாரினால் ஏற்பட்ட அந்த விளைவுகள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை மூடிவிட்டது. இன்றைக்கு ஈரான் கிட்டத்தட்ட 85% ஆயில் நம்மளுக்கு அது மூலமாக தான் வரணும். 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூலமாக தான் நடக்குது. இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மொத்த பெட்ரோலியம் டிமாண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 252.9 மில்லியன் டன்ஸ் பெர் இயர். 252.9 மில்லியன் டன்ஸ் வருஷத்துக்கு தேவை. இதுல குரூட் ஆயில் மட்டுமே, மொத்த குரூட் ஆயில், டோட்டல் குரூட் ஆயில் 250 மில்லியன் டன்னு. அப்புறம் டீசல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 94 மில்லியன் டன். டீசல் 94 மில்லியன் டன். பெட்ரோல் வந்து 40 to 42 மில்லியன் டன் பெட்ரோல் ரிக்யர்மெண்ட் வருஷத்துக்கு. எல்பிஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 32 to 33 மில்லியன் டன்ஸ் எல்பிஜி. சிஎன்ஜி நேச்சுரல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 65 to 70 பில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் கேஸ் தேவை. இதுதான் அந்த மாதிரி டோட்டல் இந்தியாவுடைய ரெக்குயர்மெண்ட். அப்போ இந்தியாவோட ரெக்குயர்மெண்ட் என்ன, எந்தெந்த செக்டார் இதை யூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றி நான் ஃபுல்லாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நான் டிரான்ஸ்போர்ட் செக்டார், டீசல் ப்ளஸ் பெட்ரோல்,
டிரான்ஸ்போர்ட் செக்டார் வந்து கிட்டத்தட்ட 55% யூஸ் பண்றாங்க. இண்டஸ்ட்ரி வந்து 20%. அப்புறம் வந்து டொமஸ்டிக் குக்கிங் எல்பிஜி வந்து 12 to 15%. ஏவியேஷன் அண்ட் அதர் ஃபியூயல் வந்து அது 5 to 8%. இதுதான் வந்து இந்த செக்டர் தான் யூஸ் பண்றாங்க. தமிழ்நாடு அப்ப இந்தியா இது வரைக்கும் இந்தியா சொல்லியிருக்கேன். தமிழ்நாடு கன்சம்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய டோட்டல் கன்சம்ஷன்ல 7 to 8% வந்து தமிழ்நாடு கன்சியூம் பண்ணுது. அது ஃபியூயல் டீசல் வந்து 7 to 8 மில்லியன் டன்ஸ். எதுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னதுபடி 20% குளோபல் ஆயில் சப்ளை அது மூலம் தான் நடக்குது. அதுல 85% வந்து இந்தியாவுக்கு வருது. எங்க இருந்தெல்லாம் வருது? சவுதி அரேபியா, ஈராக், குவைத், யுஏஇ அண்ட் கத்தார். இந்த கண்ட்ரில இருந்து வருது. இந்த கண்ட்ரில இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய சப்ளைல 50% to 60% ஆஃப் இந்தியா குரூட் ஆயில் இம்போர்ட் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியா தான் வருது மொத்தமா. அப்ப இது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸ் பண்ணதுனால எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்படும்? இந்த போர் வந்து தொடர்ந்தால், இந்த போர் வந்து ஒரு வாரமோ 1 மாசமோ 3 மாசமோ 6 மாசமோ தொடர்ந்தால், இது வந்து பிரெண்ட்டினுடைய விலை வந்து ஆல்ரெடி $119 போயிருச்சு பெர் பேரல். அப்ப நீங்க வந்து $140 பெர் பேரல் விற்கும் போதும் மன்மோகன் சிங் $75 பெட்ரோல் கொடுத்தாரு. $80 60ல இருந்து $80 விற்கும் போதும் மோடி $100 பெட்ரோல் கொடுத்தார், $100 பெட்ரோல் கொடுத்தார். ஓகே, இப்ப $119 போயிருச்சு. சப்போஸ் இது வந்து 130ல இருந்து $160 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 200 கூட டச் பண்ணாலும் பண்ணலாம். இது ப்ரொலாங் ஆச்சுன்னா, அதாவது வார் வந்து ப்ரொலாங் ஆச்சுன்னா 200 கூட டச் பண்ணலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். இப்போ வந்து கேஸ் இல்ல, கடைகள்லாம் மூடப்படுது. இப்போ நம்ம வீட்டுக்கு உபயோகத்துக்கு தேவைப்படக்கூடிய கேஸை புக் பண்ணா கூட சரியான தகவல் கொடுக்க மாட்டாங்க. 21 நாள் கழிச்சு தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. வணிக பயன்பாட்டு கேஸ் வந்து சுத்தமா இல்ல. அது அந்த காலை போல ஹோட்டல்ஸ்லாம் மூடப்பட்டிருக்கு. பல டீ கடைகள்ல கூட இப்ப மூடப்பட்டு வந்திருக்கு. விலை உயர்வு ஏற்படுது. எந்தெந்த துறைகள்லாம் இது பாதிக்கப்படும்? எவ்வளவு பொருளாதார ரீதியா வந்து இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? எவ்வளவு விலை உயர்வு ஏற்படும் மத்த இதுல? எல்பிஜி சிலிண்டர் வந்து $900 இன்னைக்கு போகுதுங்க. $900 $1400 போகுங்க. 1400 1500 போகும். அப்ப 1500 போச்சுன்னா எவ்வளவு ஆச்சுன்னு பாத்துக்கங்க. கிட்டத்தட்ட $600 கூடுது. $600 கூடுச்சு அப்படின்னா வந்து எல்லா விலையும் கூட தான் செய்யும். உங்களுக்கு ஒட்டுமொத்தமா வந்து சப்ளை ஷார்டேஜ் வரும்ல. நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த 3மே வந்து பிரச்சனை தான். அப்ப இந்த 3 வந்து நம்ம ஒட்டுமொத்த ஸ்டாக் எவ்வளவு இருக்கு தெரியுமா? இந்தியாவில் 9 to 10 நாளைக்கு தான் ஸ்டாக்கே இருக்கு. 9 to 10 நாளைக்கு தான் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்கு. ஸோ 3 இடத்துல ஸ்டோர் பண்ணி, விசாகப்பட்டினம், மங்களூர், படூர், இந்த 3 இடத்துல தான் ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வே இருக்கு. இதனால என்ன ஆகும்? ட்ரக்கு ஃப்ரைட் சார்ஜ் கூடும், விலைவாசி கூடும், ட்ரக்கினுடைய ஃப்ரைட் சார்ஜ் கூடும், பஸ் டிக்கெட் விலை கூடும், ஃபிஷர்மேன் டீசல் காஸ்ட் கூடும். இந்த 3 கூடுச்சுன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான். 3மே கூடுச்சு அப்படின்னா ட்ரக் விலை ஏறிடுச்சு, ஃப்ரைட் ஏறிடுச்சு. காய்கறி எந்தெந்த மார்க்கெட்ல இருந்து வரணும்? ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து வரணும், மதுரையில இருந்து வரணும், இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து வரணும் இங்க கோயம்பேடுக்கு. எல்லாமே உயரும் சார். எல்லாமே உயரும், இன்க்ளூடிங் அரிசி முதற்கொண்டு அத்தனை விலைவாசி உயரும். இப்ப இந்த விலைவாசி எல்லாம் உயரும் அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணுது மத்திய அரசு அப்படின்னா தெரியல. திருச்சியில வந்து பிரதமர் பேசிட்டு இருக்காரு, அவருக்கு பதில் சொல்லுவாரான்னு தெரியல திருச்சியில. ஓகே, இதெல்லாம் என்னையா பண்ணியிருக்கேன், இதை நான் கவலைப்படாதீங்க, நான் விலையேற்ற மாட்டேன், நான் வந்து சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாரான்னு தெரியாது. டெக்ஸ்டைல் விலை, ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்டரி, அப்ப ப்ரொடக்ஷன் காஸ்டே வந்து 10 to 20% கூடுங்க. அதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் கூடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா விலை கூடும்ல, டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட். அப்புறம் ட்ரேடிங் இருக்கு. இப்ப எல்லாமே சேர்ந்துச்சுன்னா அது ஒரு 50% கூடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு பணவீக்கத்தை உருவாக்கும். ஃபுட் பிரைசஸ் வந்து கண்ணா பின்னான்னு உயரும். அதுதான் வந்து 3x உயருதா 4x உயருதான்னு தெரியாது. ஃபுட் பிரைசஸ், அதாவது உணவு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு சார். பல ஹோட்டல்கள் இல்ல. இந்த நிலையில கூட அஸ்வத்தாமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அது வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்ததால ஒரு 400 கோடி ரூபாய் வந்து மறைச்சிருக்காங்க. அதனாலதான் வந்து இந்த ஹோட்டல்லாம் பெங்களூர் சைட்ல எல்லாம் மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இது கூட ஒரு அரசியல் பண்ண முடியுமா? அஸ்வத்தாமன் பாஜகல இருக்காப்ல. ஓஹோ, அப்படியா? அப்ப என்ன பாஜக இருக்கவங்க சொல்றதெல்லாம் நீங்க எப்படிங்க நம்புறீங்க? நீங்க வந்து
இதுல முட்டு கொடுக்குறவங்களுக்கு வேற என்ன தெரியும் உங்களுக்கு? அது முட்டு தான் கொடுக்க முடியும். ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ க்ளோஸ் பண்ண உடனே இந்த 400 கோடியில வந்து தான் ஹோட்டல் பிரைசஸ் எல்லாம் வந்து மூடுறாங்களா? ஹோட்டல்லாம் மூடுறாங்களா? இருக்க ஸ்டாக்கே 9 to 10 நாளைக்கு தான் வரும். ஆல்ரெடி போர் ஆரம்பிச்சு இப்போ 1 மாசம் ஆச்சு. போர் ஆரம்பிச்சு பிப்ரவரி 28 ஆரம்பிச்சாங்க. 14 ஆரம்பிச்சாங்க. 14 28 தெரியல ஆரம்பிச்சு. எப்படி இது வந்து இதனால வந்துச்சுன்னு அவங்க சொல்ல முடியும்? சொல்லுங்க, எப்படி சொல்ல முடியும்? இப்ப கேஸ் தட்டுப்பாடு சார், ஹோட்டல்லாம் மூடப்படுது. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவா என்ன எனர்ஜி யூஸ் பண்ணுவாங்க? ஆல்டர்னேட் நம்ம பழைய காலத்துல இருந்த விறகடுப்பு தான் நம்ம பயன்படுத்தணுமா அப்படின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுமே. அதாவதுங்க, அப்துல் கலாம் வந்து 2030லயே 2005லயே சொன்னாரு. ஃபியூச்சருக்கு வந்து நீங்க வந்து ஆயில டிபெண்ட் பண்ற நிலைமைய 15% கீழே குறைக்கணும். குறைச்சு சோலார் 40%, விண்டு 20%, நியூக்ளியர் 10%, கேஸ் 15% மாத்தி இதை கொண்டு வரணும்னு சொன்னாரு. அவர் கொடுத்த லட்சியம் என்ன தெரியுமா? பயோடீசல், ஜெட்ரோபா பயோடீசல் வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க ஒரு 60 மில்லியன் டன்னு பெர் இயர் உற்பத்தி பண்ண முடியும் என்ற மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த நேரத்துல இவங்க யாரு? நம்ம மன்மோகன் சிங் அரசு இருந்தது. எந்த சப்போர்ட்டுமே பண்ணல. அப்ப ஜெட்ரோபா போடணும்னு சொல்லி எல்லா விவசாயிகளும் போட்டாங்க. ஜெட்ரோபா சத்தீஸ்கர்ல ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. சத்தீஸ்கருடைய சீஃப் மினிஸ்டர் ரமன் சிங் வந்து அதை வந்து சத்தீஸ்கர் ஃபுல்லா பண்ணாரு, அவர் செயல்படுத்தினாரு. அப்ப அந்த இதுல வந்து கலாம் கொடுத்த டார்கெட் 60 மில்லியன் டன் வந்து உற்பத்தி பண்ண முடியும்ன்ற டார்கெட்டை கொடுத்து 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் எங்க ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையத்துல. அப்போ வந்து ப்ரொஃபசர் பரமாத்மான்னு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து ப்ரொஃபசர்ஸ், இண்டஸ்ட்ரியில இருந்து எல்லாரையும் வரவழைச்சு 2 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தி ஃபைனலா ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணோம். விஷன் டாக்குமெண்ட், பயோடீசல் விஷன். அதாவது 60 மில்லியன் டன்ஸ் பெர் இயர் எப்படி உற்பத்தி பண்றதுல கம்ப்ளீட் பிளான் கொடுத்தோம். அதை பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து 60 மில்லியன் டன் பண்ணா 66%, 65%, 60ல இருந்து 65% டீசல் டிமாண்ட் குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு குறைஞ்சிருக்கும். 20 வருஷம் ஆச்சு. நாங்க கொடுத்த பிளான் 20 வருஷம் ஆச்சுங்க. இதை வந்து பண்ணியிருந்தா அன்னைக்கு வந்து எவ்வளவு, எந்த சப்போர்ட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணல, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணல, எந்த சப்போர்ட்டும் பண்ணல. ஏன் பண்ணல? எதுல பண்ணல? ஒரு ஜெட்ரோபா பாலிசி ரிலீஸ் பண்ணல, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகிறதுக்கு வழி ஏற்படுத்தல, எஸ்டர்னிஃபிகேஷன் பிளான் போடுறதுக்கு வழி ஏற்படுத்தல. பையிங்க்கு வந்து ரயில்வே கூட வாங்கியிருக்கலாம். ரயில்வே கூட கமிட்டடு பர்ச்சேசிங் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் சக்சஸ் ஆயிருக்கும். ரயில்வே மூணு ரயில்வே பயோடீசல்ல ஓடிச்சு. 3 ட்ரெயின் ஓடிச்சுங்க பயோடீசல்ல, ஜெட்ரோபா பயோடீசல்ல. 2 அரசுகளும் தொடர்ந்து வந்து தனியார் நிறுவனத்துக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்காகவே இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இப்ப பெட்ரோல் டீசலை வந்து தனியார் மயமாக்கி வேற நிறுவனங்களுக்கு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் இப்ப பெரிய பிரச்சனை. ஆமா, அதான் பெட்ரோலியம் லாபி தானே அதை தடுத்துச்சு. அந்த பெட்ரோலியம் லாபி தான் அதை தடுச்சுது. இன்னைக்கு 20 வருஷம் ஆச்சு. இதே பெட்ரோலியம் லாபி இன்னைக்கு வந்து சமையல் கேஸ் வாங்கி கொடுக்குமா? மோடி வாங்கி கொடுப்பாரா? பெட்ரோலியம் லாபிக்காக தானே இவ்வளவு பாடுபடுறாரு. மோடி வாங்கி கொடுப்பாரா? மக்களுக்காக பாடுபட்டு இருந்தா அப்துல் கலாம் சொன்னதை கேட்டுப்பார்ல அவரு. அப்துல் கலாம் இறந்ததுக்கும் செத்ததுக்கும் பிறந்த நாளைக்கு போய் மாலை போட்டா போதுமா? அவர் கொடுத்த கொள்கை நிறைவேற்றிருக்கோம்ல. அவர் என்ன வெறும் இவங்கள மாதிரி வெறும் அரசியல்வாதி? அவங்க அவரு ஒரு விஷனை கொடுத்துட்டு போனார்ல. இன்னைக்கு வந்துருச்சா? இன்னைக்கு தெருவுக்கு வந்துட்டோமா? 20 வருஷம் கழிச்சு இப்ப நான் அதை சொல்றேன்ல. ஏன்னா நான் அவர் கூட அந்த ரிசர்ச்ல கூட இருந்தேன். நான் ஏர் கமாண்டர் கோபால்சாமி, மேஜர் ஜெனரல் சுவாமிநாதன், ப்ரொஃபசர் பரமாத்மா, நாங்க எல்லாம் 4 பேரும் உட்கார்ந்துதான் கலாம் சாரோட உட்கார்ந்து இந்த பாலிசியை டிரைவ் பண்ணோம். இந்த பாலிசியை டிரைவ் பண்ணி இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணோம். அப்ப அன்னைக்கு இவங்க இந்த பாலிசிக்கு கூடாந்து இருந்தாங்கன்னா, அன்னைக்கு இண்டஸ்ட்ரியை கொடுத்து பிரைஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு எங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், தமிழ்நாடு, கர்நாடகா எல்லா ஃபார்மர்ஸும் பயனடைஞ்சிருப்பாங்க. ஃபார்மர் வந்து ஒரு ஹெக்டர்ல 50,000 இருந்து 70,000 ரூபாய் வருஷத்துக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அப்ப பயோஃபியூல் ரிஃபைனரி செட் பண்ணிருக்கலாம். சீட்ல இருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஆயில இருந்து டிரான்சிஸ்டிஃபிகேஷன் பண்ணி, டிரான்சிஸ்டிஃபிகேஷன் பயோடீசல் உருவாகிருக்கும். 30 இருந்து 35% எஃபிசியன்சி. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் பரமாத்மா தலைமையில அங்க வந்து 40% எஃபிசியன்சி அச்சீவ் பண்ணி காமிச்சாங்க. இதெல்லாம் எத்தனை விட சொல்றது? இதெல்லாம் எங்க சொன்னா யார் மண்டையில ஏறுது? சமையல் கேஸ் இல்லைன்னு ஒண்ணுதான் எல்லாருக்கும் வலிக்குது. இப்ப அப்துல் கலாம் சொன்னது 20 வருஷத்துக்கு முன்னால சொன்னதை இவர்கள் செஞ்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு
நம்ம வந்து எனர்ஜி இண்டிபெண்ட் ஆயிருப்போம். அப்ப எத்தனால் பிளண்டிங் எத்தனை வட்டம் கேட்குறாங்க? 7%ல இருந்து 12% தான் எத்தனால் பிளண்டிங் இந்தியாவில் நடக்குது. 20% அச்சீவ் பண்ணணும் 2020க்குள்ளன்னு சொன்னார் அப்துல் கலாம். என்ன சொன்னாரு? 2020க்குள்ள 20% கொடுக்கணும், 2030க்குள்ள அது வந்து 30% மாறணும்னு சொன்னாரு. 7 to 8% எத்தனால் பிளண்டிங் பண்ணலாங்க. சுகர் கேன் ஃபார்மர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 3500 ரூபாய்க்கு கரும்பு விலை ஒரு டன்னுக்கு போடுறாங்க. எத்தனால போட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கரும்பு விலை 5000 ரூபா 6000 ரூபாய்க்கு போயிருக்கும். அப்ப எத்தனை பேர் கரும்பு போட்டிருப்பான்? அப்ப விவசாயிகளை கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கரு டோட்டலா அதுக்கு மட்டும் இல்லாம ஹைட்ரோ டிரைவ்னு ஒரு ஒரு சயின்டிஸ்ட் இங்க சென்னை சேர்ந்த சயின்டிஸ்ட் கோபாலகிருஷ்ணன் எமல்சிபிகேஷன் பண்ணாரு. டீசலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி ட்ரக் ஓட்டினாரு, பஸ் ஓட்டினாரு, கார் ஓட்டினாரு, ஆட்டோ ஓட்டினாரு, பாய்லர் இது பண்ண வச்சாரு. 50% டீசல் 50% வாட்டர். மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சவரை உள்ள வச்சுட்டாங்க சார். அந்த மாதிரி மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிச்சவர் உள்ள வச்சாரு. இது வந்து ரியலிஸ்டிக்கா பண்ணி பேட்டன் பண்ண டெக்னாலஜி. இது மூலிகை பெட்ரோல் பேட்டன் பண்ணல, ஒரு பேட்டன் பண்ண டெக்னாலஜி. அவரை மூட வச்சுட்டாங்க இந்த பெட்ரோலியம் லாபி. என்ன செஞ்சு மத்திய அரசியல், என்ன செஞ்சு மாநில அரசு சொல்லுங்க? ஒண்ணும் பண்ணல, எந்த அரசும் ஒண்ணும் பண்ணல. ஒரே ஒரு கேள்விதான் சார் இருக்கு. பல இளைஞர்கள் வந்து இப்போ பேச்சுலரா சென்னையோ போன்ற பல பகுதிகளில் வந்து வெளியில தங்கி வெளியில சாப்பிட்டுக்குன்னு வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாம் பட்டிங் கிடக்கணுமா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து நிக்குது சார். இந்த கேஸ் தட்டுப்பாடுல இந்த விஷயம் நடக்கும்பொழுது சோத்துக்கு சிங்கி அடிக்கிற நிலைமை வந்து இளைஞர்களுக்கு வந்துச்சு, குறிப்பா பேச்சுலர்ஸ்க்கு. சிங்கி அடிச்சா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை தமிழ்நாடு கரெக்டா தான் தேர்ந்தெடுக்குது. பட் ஆனா தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைமை பிரதமர் சரியில்லையே, என்ன பண்றது? நம்ம நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை வந்து அட்டானமியை காம்ப்ரமைஸ் பண்ணி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை எக்ஸ்பிரஸ் பண்ணி அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு ட்ரம்ப் கிட்ட. 30 நாளைக்கு பெட்ரோல் ரஷ்யாட்ட வாங்கணும்னா கூட இப்போ அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்தா தான் வாங்க முடியும். நம்ம பிரதமர் மோடியா இல்லை ட்ரம்ப்பான்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு தான் அவர் பிரதமர் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா ட்ரம்ப் தான் நம்ம ஆளுகிறார். இப்போ ட்ரம்ப்கிட்ட தான் கேட்கணும் போய். ட்ரம்ப் தான், ஐயா எங்க ஊர்ல இத்தனை பேர் இளைஞர்கள்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, அமெரிக்கால இருந்து ஏதாவது அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்கிட்ட தான் கேட்கணும். கேட்டா தான், ஏன்னா பிரதமர் அவர் தானே, ட்ரம்ப் தான் பிரதமர். அதனால அவரை கேட்டா தான் தெரியும். இல்லைன்னா இந்த மாதிரி கஞ்சி தொட்டி திறக்க வேண்டியதான், எல்லா இடத்துலையும் சமபந்தி போஜனம் நடத்தி எல்லாருக்கும் சாப்பாடு போட வேண்டியதான், வேற என்ன பண்ண முடியும்? ஓகே சார், பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. உலக அரசியல், குறிப்பா அந்த பெட்ரோலியம் லாபி பத்தி பல்வேறு விஷயங்களை நியூஸ் டே தமிழுக்கு தெரிவிச்சமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். வணக்கம் சார், நன்றி. ஓகே, வணக்கம். நேர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.